அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் வட இந்திய மற்றும் தென்னிந்திய மூதாதையர்கள், அதாவது பழங்குடியின மக்கள் யார் என்பதை காணலாம். இதை யாம் பழைய புராணங்கள் மற்றும் புத்த நூல்களில் உள்ள குறிப்புகளை கொண்டு இங்கு விவரிக்க முற்படுகிறோம். புத்த நூல்களில் ஜம்புத்தீவு என்ற ஒரு பெயர் பாரத தேசத்தை குறிக்கிறது. இந்த ஜம்புத்தீவின் வடப்பகுதி மற்றும் தென்பகுதி என இரண்டு பகுதியில் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த வடப்பகுதியின் நிலைகளாக கிழக்கில் அங்காவும், காந்தார தேசம் வடமேற்கிலும், வடக்கே இமயமும், தெற்கே விந்தியமலையும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பகுதிகளில் வட இந்தியா, மேற்கு இந்தியா, மத்திய இந்தியா, கிழக்கு இந்தியா, வடகிழக்கு இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளை உள்ளடக்கிய விந்திய மலைகளுக்கு மேல் இருந்த பகுதிகளை அக்காலத்தில் இருந்த பகுதிகளை குறிப்பிட்டுள்ளார்கள். இங்கு வாழ்ந்த மக்கள் இந்த கங்கை நதியின் போக்கில் பயணித்து அதன் மூலம் பஞ்சாப், காந்தாரா பகுதிகளை சென்றும் கிழக்கே தம்லக் துறைமுகம் வரை சென்று வந்துள்ளனர். பிற்பாடு இந்த துறைமுகத்தில் மௌரியர் காலத்தில் நல்ல கடல் வாணிபம் மேற்கொண்டுள்ளார்கள். அதற்கான சான்றுகள், நாணயங்கள் மற்றும் பல விஷயங்கள் கிடைத்துள்ளன. அதை போன்று வடமேற்கு பகுதியாக காந்தாரத்தின் வழியாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நிலம் மூலம் ஜெரிஸ்பா ஆர் பாக்டீரியா அல்லது பால்கி பகுதிகளுக்கு சென்று வந்துள்ளனர். மேலும் புத்தர்களின் நூல்களில் காம்போஜா மற்றும் காந்தாரா பகுதிகளை வடக்கு பகுதிகள் என்றும், காசி, கோசலா, அங்கா, மகதா, வஜ்ஜி, மாலா, செத்தி, வட்சா, குரு, பாஞ்சாலா, மத்ஸ்ய, சுரசேனா, அவந்தி மற்றும் அசாக்கா ராஜ்யங்களை மஜ்ஜிம தேசம், அதாவது மத்திய பகுதியில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பல புராணங்கள் இதில் பல இன மக்களை குறிப்பிட்டார்கள். அவர்கள் பாலிகாஸ், பகலவாஸ், சாக்காஸ், பரதாஸ், ரமதாஸ், கம்போஜாஸ், தரோதாஸ், துஷார்ஸ், சீனாஸ், பார்பரேஸ், கெய்காயாஸ், அபிராஸ், சிந்தூஸ், சோவெரிஸ் இவர்களெல்லாம் பழங்குடியின மக்கள் என்று குறிப்பிடுகிறது. இவர்கள் பிற்பாடு ராஜ்யங்களை உருவாக்கியுள்ளார்கள். இவர்கள் இந்த வட இந்திய பகுதியை சார்ந்தவர்கள் என்கிறது. இவர்களைத்தான் நாம் ஏன்சிஸ்டல் நார்த் இந்தியன் என்றும் அதன் வழியே வந்தவர்கள் என்றும் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். இவர்களைத்தான் நான் இங்கு பிரம்மாவின் மற்றும் விநாயகரின் வழி வந்த அவர்களின் தொடர்பில் வந்த பழங்குடியின மக்கள். இவர்கள் பெருவெள்ளத்தின் பொழுது மற்றும் முருகர் காலத்தில் சென்றவர்கள் கடற்கரை சாலைகளை புலம்பெயர்ந்தும், விநாயகர் காலத்தில் சென்றவர்கள் மேற்கு கடற்கரை வழியாக வடஇந்திய பகுதியில் முதலில் சென்றும், அவர்கள் சிந்து பகுதியில் குடியேறி பின்பு அந்த நாகரிகம் அழிவை நோக்கி சென்ற பொழுது கங்கை சமவெளி மற்றும் நர்மதா நதியின் வழியாக முன்னேறி சென்று இந்த வடமேற்கு மற்றும் மத்திய தேசத்தில் 16 ஜனப்பத்துகளாக மாறினார்கள் என்று கூற முற்படுகிறேன். இவர்கள் எப்படி அங்கு சென்றார்கள் என்பது, சிலர் கடல் வழியாகவும் சிலர் தரை வழியாகவும் சென்றுள்ளனர். அதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த வழியில் நீங்கள் புலம்பெயர் சென்றாலே அங்குள்ள பழங்குடியின மக்கள், நாகரிகம், தொழில்முறை இவை எல்லாம் நமது திணை வழி முறையாக இருப்பதை காணலாம். திணை அடிப்படையாக கொண்ட தொழில் முறையாக இருப்பதையும் காணலாம். இந்த தரவழியை புத்த நூலில் குறிப்பிட்டுள்ள 3 வியாபார பாதைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த காலத்தில் வணிகம் செய்துள்ளதாக புத்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள். அவை 1 தெற்கு நீளப்பாதை, 2 தெற்கு பாதை, 3 வடக்கு பெரிய பாதை. இதில் நீங்கள் காண்பது வடக்கு பெரிய பாதை தான். அப்படி காம்போஜாவில் ஆரம்பித்து தம்லக் போட்டு பர்மா வரை நிகழ்வதை பார்க்கிறீர்கள். முதலில் நாம் இந்த வடக்கு பெரிய பாதை பார்க்கலாம். இது வடமேற்கே ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தாரிலிருந்து கிழக்கே தெக்னாஃப் பர்மா வரை நீண்டு, இது உள்ளடக்கிய பகுதியாக ராவல்பிண்டி, லாகூர், பிசாவார் இதெல்லாம் பாகிஸ்தான் உள்ள பகுதிகள். இந்தியாவில் சண்டிகர், அலிகர், அம்ரிஸ்டர், டெல்லி, ஆக்ரா, பிரயாக்ராஜ், கொல்கத்தா, தாக்காவில் உள்ள சிட்டாகாங் வழியாக பர்மா வரை நீண்டு இது கங்கை நதியை ஒட்டிய வழியாக முன்பு இருந்தது. இது வடக்கு பெரிய பாதை.
இதில் அகத்தியர் மற்றும் ராமர் உபயோகித்த பாதையாக தெற்கு மற்றும் தெற்கு நீள பாதை உள்ளது. ஆனால் இதில் முருகன் உபயோகித்த ஓம் வடிவ பாதை குறிப்பிடப்படவில்லை. நான் இங்கு இந்த பாதைகளை மேற்கு கடற்கரை இந்திய சாலை, கிழக்கு கடற்கரை இந்திய சாலை என்று குறிப்பிடுகிறேன். இது முருகர் சென்ற பாதை. இனி தெற்கு நீள பாதையை காணலாம். இது வாரணாசியில் தொடங்கி உஜ்ஜைன் மற்றும் நர்மதை பள்ளத்தாக்கின் வழியாக அஸ்மாகா தேசம், அதாவது தற்போதைய மகாராஷ்டிரா வரை நீண்டிருந்தது. பிற்பாடு அகத்தியர் தெற்கு நோக்கி பயணித்த பொழுது விந்திய மலை வழியாக தக்கான பீடபூமி வந்து அப்படியே தெற்கு பொதிகை மலை வந்தடைந்தார். இது கிமு 7000 வாக்கில் நிகழ்ந்துள்ளது. அதன் பிறகு தென்னியாவிலிருந்து வடந்திய நிலப்பகுதி வழியாக குறைந்த தூரத்தில் பயணிக்க முடிந்தது. முதல் இந்த தென்னிந்திய தெற்கு பாதையை, அதாவது வட இந்திய தென்னிந்திய இணைக்கும் பாதையை அகத்தியர் உருவாக்கியதாக நம்ம புராணங்கள் பல இடங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதையடுத்து தெற்கு பாதை என்ன என்பதை காணலாம். இந்த அகத்தியர் உருவாக்கிய தெற்கு பாதை இந்த மகத தேசத்தில் இருந்த விந்திமலை வழியாக தெலுங்கானா தக்காணப்படும் பகுதி வரை கடந்து கோதாவரி நதி வரை வந்து அடைந்து அப்படியே நமது பொதிகை மலை வரை வந்து சேர்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டபடி முருகனின் ஓம் வடிவ பாதையில் கிழக்கு கடற்கரை சாலை, மேற்கு கடற்கரை சாலை, மேலும் இமயமலை சாரலை ஒட்டிய சாலை, இவை இன்று 3 பாதைகளாக உள்ளன. இதில் கிழக்கிந்திய கடற்கரை சாலையை முருகனுடன் சென்ற மக்கள் சிந்து சமவெளி பகுதியை கிமு 26,200 வாக்கில் சென்று அடைந்தது என்று கணித்துள்ளேன். அதை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்றவர்கள் கிமு 26,700 டு 26,500 வரை வடகிழக்கு இந்திய பகுதிகளை புலம்பெயர்ந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளேன். இவர்கள் கிமு 26,300 முதல் நாகாலாந்து, அருணாச்சலம் பிரதேசம், நேபாளம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், குஜராத், மத்திய பிரதேச பகுதி ஆகியவரை புலம்பெயர்ந்து இறுதியாக மத்திய பிரதேசத்துக்கு கிமு 26,226 வந்தடைந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளேன். முருகர் காலத்தில் இந்த வடக்கு பெரிய பாதை இருந்ததாக தெரியவில்லை. இது சிந்து சமவெளி மக்கள் புலம்பெயர்ந்த கங்கை வழி சென்றபோது உருவாகியுள்ள பாதை. அதே போன்று தெற்கு நீளப்பாதை சிந்து சமவெளி மக்கள் மகாராஷ்டிரா நர்மதா பள்ளத்தாக்கு வாரணாசி வரை நர்மதா நதியின் போக்கில் குடியேறிய பொழுது உருவாகியுள்ளது என்பது என்னுடைய கணிப்பாகும். இனி இதை அடிப்படையாக கொண்டு எப்படி இந்த தமிழ்நாட்டின் பழங்குடியின மக்கள் இந்திய முழுக்கு சென்றனர் என்பதை ஆராய்வோம். நான் இந்த முருகனின் ஓம் வடிவ பாதையை பல பெருவெள்ளத்தின் போது முருகர் பயணித்த பாதையில் அவருடைய மக்கள் குடியேறியிருக்கலாம் என்பதை கணித்து அதன் சான்றுகளாக கீழ்வரும் வரலாற்று சம்பவங்களை முன்மொழிகிறேன். இதற்கு ஆதாரமான கருதும் விஷயம் 2004 சுனாமியின் போது வெளிப்பட்ட முருகனின் செங்கற்கள் உருவாக்கப்பட்ட உலகின் பழமையான கோயில் மகாபலிபுரத்தில் தற்பொழுது தொழில் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதே உலகின் பழமையான கோயிலாக கருதி அங்கிருந்து முருகன் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த பெருவெள்ளத்தின் போது கிமு இது 26,200 வாக்கில் இருக்கலாம் என்பது அடியனின் கருத்து. அப்பொழுது மகாபாரதத்திலிருந்து தனது மக்களுடன் கிழக்கு கடற்சாலை வழியாக புலம்பெயர ஆரம்பித்த முருகர், இதற்கு காரணம் அந்த பெருவெள்ளம் என்பதை உங்களுக்கும் அது எப்போது ஏற்பட்ட சுனாமியில் என்றும் குறிப்பிடுகிறேன். முருகன் அவர்கள் சூரபத்மனை குமரக்கண்டத்தில் வென்ற பிறகு அவர் ஸ்ரீலங்கா இருக்கும் கதிர்காம் என்ற ஊரில் தங்கியிருந்துள்ளார். அப்பொழுது அவருக்கு துணையாக நின்ற மக்கள் அங்கு ஒரு பெரும் சமூகமாக உருவெடுத்தனர். இவர்கள் ஈழ மக்கள் என்று அழைத்தனர். இவர்களை வரலாற்று ஆய்வாளர்கள் ஈழமட் என்கிறார்கள். இவர்கள் ஈரான் தெற்கு பகுதியில் வாழ்ந்தார்கள். இவர்கள் முருகன் வழியே வந்த விவசாயம் செய்த தெரிந்த வேல் வீரர்கள் வழியில் வந்தவர்கள் ஆவார்கள். இவர்களின் வேல் வீரர் என்பது தான் மருவி வேல்வீர் மற்றும் வேலீர் என திரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மக்கள் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இந்த பெருவெள்ளத்தின் போது சென்று தற்போது ஈரான் மக்களுடன் அப்போதே கலந்துள்ளனர். இந்த காலகட்டம் சுமார் கிமு 27,000 வருடங்களுக்கு முன்பு என கருதலாம். இவர்கள் கட்டுமரங்களை உருவாக்கும் திறனை முருகர் மூலம் பெற்று விளங்கினர். இதற்கு சான்றுகளாக குமரிக்கண்ட போரின் பொழுதே கடற்பாய்ச்சல் படலத்தில் சூரபத்மன் நாட்டை கடற்பயணத்தில் சென்று அடைந்து அங்கு போர் புரிந்தார் என்ற குறிப்புகள் உள்ளன. எனவே கடற்பயணத்தில் சிறந்து விளங்கிய இம்மக்கள்
ஈரானில் சென்று தஞ்சம் புகுந்துள்ளனர். அங்கு இவர்களின் விவசாய தொழில்நுட்பத்தை பரப்பி அப்படியே மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவி இந்த மக்கள் சிந்து சமவெளி நாகரிக மக்களுடன் நல்ல தொடர்பை வைத்து கடல் வாணிபத்தில் மற்றும் சில்க் ரோட் எனப்படும் தரைவழி மார்க்கமாகவும் வியாபாரம் செய்துள்ளனர். அப்போது மெசபொட்டேமியாவில் பெரும் வெள்ளம் கிமு 2001 ஏற்பட்ட பொழுது இவர்கள் கடல் மார்க்கமாகவும் நிலத்தின் வழியாகவும் சிந்து சமவெளி பகுதியை கிமு 2600 வாக்கில் வந்து அடைந்துள்ளார்கள். அதற்கு முன்பே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சரஸ்வதி நதி அழிவால் வீழ்ச்சி அடைய இந்த சிந்து சமவெளி மக்கள் சிலர் கங்கை நதியை நோக்கியும் சிலர் நர்மதா நதியை நோக்கியும் பின்பற்றி புலம்பெயர்ந்து சென்றார்கள். இவர்கள் இவ்வாறு சென்ற பாதைத்தான் வடக்கு பிரதான சாலை ஆக கங்கை சமவெளியில் உருவெடுத்தது. நர்மதை வழி சென்றவர்கள் தெற்கு நீள பாதை உருவாக்கியுள்ளார்கள் என்பது அறிய முடிகிறது. அப்பொழுது இதில் ஒரு பகுதியினர் விந்திய மலை வழியாக மத்திய பிரதேச பகுதியில் உள்ள உஜ்ஜைன் போன்ற பகுதியின் வழியாக மகாராஷ்டிரா தக்காணபேடம் போன்ற பகுதியின் வழியாக தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்தனர். இவர்கள் மன்னரான திராவிடன் என்பவன் கிமு 1100 வேலியர்களான ராஜ்யத்தை மத்திய பிரதேச பகுதியில் உருவாக்கி மத்திய தக்காணபேடம் வரை பரவியிருந்தது. நான் முன்பு குறிப்பிட்டிருந்த முருகன் வழி சென்றவர்கள் கிழக்கு கடற்கரை வழியாக வடகிழக்கு இந்திய பகுதியை அடைந்து பின்பு நேபாள், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் வழியாக சென்று தற்போதைய பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மெஹர்கர் என்ற இடத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டு அங்கு கிமு 26250 தங்க வாழ ஆரம்பித்து அப்படி அவர்கள் தெற்கு நோக்கி நகர்ந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பாகிஸ்தான், பஞ்சாப், குஜராத் போன்ற பகுதியில் விரிவடை செய்து பிறகு கங்கை நர்மதா நதியின் போக்கிலும் கிமு 16,000-12,000 வாக்கில் புலம்பெயர்ந்துள்ளனர். அப்படி அவர்கள் புலம்பெயர்ந்த பொழுது வட இந்தியாவில் உருவாகிய பல ஜன்பத் ராஜ்யங்களை தான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இதில் இந்த திராவிட தேசம் ஒன்றாகும். இதில் முருகனின் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக முதல் பயணித்த பொழுது வந்த மக்கள் ஒரு சிலர் அங்கேயே கிமு 26,600 வாக்கில் இந்த கோதாவரி நதியினை ஒட்டிய கடலில் சேரும் இடத்தில் வாழ ஆரம்பித்து அவர்கள் கிழக்கு ஆந்திராவின் பகுதியில் குடியேறி அப்படியே கோதாவரி நதியின் படுகையிலும் குடியேறி ஆந்திர தேச மக்களாக உருவெடுத்தனர். எனவே தமிழர்களை அடுத்து தொன்மையாக ஆந்திர தேச மக்கள் இந்த புலம்பெயர்ப்பு மேலும் உறுதி செய்யப்படுகிறது. அதை போன்று மகாபாரத போருக்கு பின் ஏற்பட்ட பின்விளைவுகள் மற்றும் துவாரக நகரம் கடல் கொள்ளல் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது இதெல்லாம் கருங்கடல் வெள்ளத்தின் போது நிகழ்ந்துள்ளது. அப்பொழுது புலம்பெயர்ந்த மக்கள் இந்த கருங்கடல் வெள்ளம் 5600 வாக்கில் ஏற்பட்டதாக நமது சயின்ஸ் கூறுகிறது. இந்த புலம்பெயர்ந்த மக்கள் கிமு 500 வாக்கில் இந்த துவார பகுதியை அடைந்திருந்தனர். அங்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது இந்த கடற்கோள் கிமு 5000 வாக்கில் ஏற்பட்டிருக்கலாம். அந்த வெள்ளத்தின் போது தெற்கு நோக்கி நகர்ந்த இந்த மக்கள் குஜராத்தின் தெற்கு பகுதி, மகாராஷ்டிரா போன்ற பகுதியில் குடியேறினார்கள். அதை போன்று ஈராக் பகுதியில் இருந்த மெசபொட்டேமியா பெருவெள்ளத்தின் போது புலம்பெயர்ந்த இம்மக்கள் கிமு 2600 வாக்கில் குஜராத் வந்தடைந்து அங்குள்ள சிந்து சமவெளி மக்களுடன் கலந்து அங்கு ஏற்பட்ட இந்த திடீர் மக்களின் புலம்பெயர்ப்பால் ஏற்பட்ட பல சிக்கல்களால் இம்மக்கள் அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்துள்ளனர். மேலும் முருகர் காலத்தில் சென்ற மக்கள் இந்த விந்திய மலை பகுதியின் வழியாக கிமு 7000 வாக்கில் அகத்தியுடன் புலம்பெயர்ந்தவர்கள் தக்கான பீடபூமி, நாக்பூர், மகாராஷ்டிரா வழியாக மேற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு கர்நாடக பகுதியில் வந்தடைந்தனர். இவையெல்லாம் கிமு 3000 வாக்கில் கர்நாடகம் மற்றும் ஆந்திர பகுதிகளுக்குள் ஊடுருவி இவர்கள் தன் வெள்ளாளர்களை உருவெடுத்துள்ளனர். இவர்களை பொதுவாக யாதவர்கள் என்று அழைத்தனர். இந்த யாதவர்களில் 5 பிரிவுகள் இருந்தன. அவை 1 யாது, 2 விருஷ்ணி, 3 முஷ்டி, 4 போஜா, 5 அந்தகாஸ் ஆவார்கள். இந்த அந்தகாஸ் என்ற பிரிவினர் மேற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு கர்நாடக பகுதியில் குடியேறினார்கள். எனவே இந்த மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்தகாஸ், ஆந்திராஸ் மற்றும் திராவிட மக்கள் இந்த கோதாவரி நதிக்கு மேல் அப்போது வாழ்ந்துள்ளார்கள். பின்பு
கிமு 2500 வாக்கில் தெற்கு நோக்கி நகர்ந்து இந்த திராவிட மற்றும் அந்தகாசின மக்கள் கலப்பு ஏற்பட்டு அவர்கள் வேளிர் என்றும் அவர்களை இந்த கிருஷ்ணன் வழிவந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கு அவர்கள் கபிலர் என்பவர் இயற்றிய வரிகளை புறநானூறுவதை அடையாளப்படுத்தி நம்முடைய 7 கொடைவள்ளல்களில் ஒருவரான பாரியும் வேளிர் என்று கூறி நம்முடைய கொடைவள்ளல்கள் 7 பேரையும் வேளிர் மக்கள் என்றும் தவறாக இனம் கண்டுள்ளனர். ஆக்சுவலி இந்த பாரிவள்ளர்கள் எல்லாம் சத்திய புத்திரர்கள். இவர்கள் தொன்று காலம் தொட்டு இங்கு தென்னிந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். முருகன் காலம் முதல் சென்ற மக்கள் இவர்களெல்லாம் முருகன் வழி வந்த மக்கள் தான். முருகன் காலம் சென்ற மக்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வடகிழக்கு இந்தியா, இமாலய சாரல், அப்புறம் வடமேற்கு இந்தியாவிலிருந்து சிந்து சமவெளி பகுதி, சிந்து சமவெளியிலிருந்து நர்மதை பகுதிகள் அப்படியே கீழ்நோக்கி வந்து மகாராஷ்டிரா, ஆந்திரா, வடக்கு கர்நாடகா இப்படி பகுதியை அடைந்து வந்த மக்கள் வெளியில் உருவெடுத்து பின்பு இவர்களுடன் கலக்கும் போது அவர்கள் செய்த தொழில்முறை மற்றும் வழிபாட்டு முறை எல்லாம் அப்படி வேளிர் இந்த இங்குள்ள 12 காலமாக இங்குள்ள வள்ளல்களுடைய வழிமுறையில் ஒத்துப்போக இவர்கள் தான் வேளிர் என்று நாம் தவறுதலாக கருதுகிறோம். ஆக்சுவல் வேளிர் என்பது புலம்பெயர்ந்த தமிழர்கள், வள்ளல்கள் என்பது இங்கே 12 காலம் வாழ்பவர்கள் என்பது என்னுடைய கணிப்பாகும். நமது வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். இதையெல்லாம் பழங்குடியின மக்கள் அடிப்படையாக கொண்டு அவர்கள் புலம்பெயர்ந்த விஷயங்களை பார்த்து அவர்கள் சென்ற வழியில் உள்ள அவருடைய வாழ்க்கை முறை, சூழல் மற்றும் ஜெனட்டிக் ஆய்வுகளை மேற்கொண்டு பார்த்தால் நான் சொல்வது சரி என்பது உங்களுக்கு விளங்கும். இதை நான் இந்த இடங்களெல்லாம் பயணித்துள்ளதால் அங்குள்ள மக்கள் எல்லாம் கண்டுள்ளதால் எனக்கு இந்தளவுக்கு இப்படி தான் நடந்திருக்கும் என்ற ஒரு கணிப்பு ஏற்பட்டு அதன் அடிப்படையில் அந்த மக்கள் வாழ்வதற்கு இந்த வீடியோ வெளியிட்டுள்ளேன். தேங்க்யூ.